ரோப்லாக்ஸ் எப்படி உலகத்திலேயே பெரிய ஆன்லைன் விளையாட்டு மைதானங்கள்ல ஒன்னாச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க நாம் தெரிஞ்சுக்கலாம். ரோப்லாஸ் 2004 ஆரம்பிச்சது. அப்போ டேவிட் மஸ்ஸுகி மற்றும் எரிக் காசல் அப்படின்னு 2 நண்பர்கள் மக்கள் அவங்களுக்கு ஏத்த விளையாட்டுகளை உருவாக்கி மத்தவங்களோட பகிர்ந்துக்க ஒரு இடம் வேணும்னு நினைச்சாங்க. முதல்ல இது டைனாபிளாகஸ் அப்படின்னு ஒரு சின்ன வெப்சைட்டா இருந்துச்சு. ஆனா 2006ல அவங்க ரோபாட்ஸ் மற்றும் பிளாக்ஸ் இரண்டையும் சேர்த்து ரோப்லாக்ஸ்னு பேரை மாத்துனாங்க. ரோப்லாக்ஸ் மெதுவா வளர ஆரம்பிச்சது. வீரர்கள் அவங்களுக்கு பிடிச்ச உலகங்களை வடிவமைக்கவும் மத்தவங்க உருவாக்குன விளையாட்டுகளை விளையாடவும் முடிஞ்சது. 2012ல ரோப்லாக்ஸ் மொபைல்ல வந்துச்சு. திடீர்னு லட்சக்கணக்கான மக்கள் எங்கிருந்தும் விளையாட முடிஞ்சது. இன்னைக்கு ரோப்லாக்ஸ்க்கு மாசம் 200 மில்லியனுக்கும் அதிகமான வீரர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான விளையாட்டுகளை இதுல விளையாடலாம். சாதாரண பிளாக்பி உலகங்கள்ல இருந்து அற்புதமான சாகசங்கள் வரை ரோப்லாக்ஸ் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன வீரர்கள் தான் உருவாக்குறவங்க யாருக்கு தெரியும்? ஒருவேளை உங்க அடுத்த பெரிய யோசனை ரோப்லாக்ஸின் எதிர்கால சூப்பர் ஹிட் ஆகலாம்.